ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் 18வது பகுதி. வாங்க கதைக்குள் போகலாம். சஞ்சய் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அவன் கூறிய வார்த்தைகள் தீர்க்கமாக எதிரொலித்தது. எனக்கு உயிர் கொடுத்து பாதுகாத்தவருக்கு நான் செய்யும் சிறு உதவி என்றான். சரிதாவை அழுத்தமாக பார்த்து கொண்டேன். அதிர்ச்சியாக சரிதா அவனை பார்க்க காரை சாலையை பார்த்து கொண்டே சீராக ஓட்டினாள். சார் சார் என்று தயங்கி கூப்பிட்டாள். என்ன நடந்தது என்று கேட்க ஆசைத்தான். ஆனால் பாஸ் கிட்ட எப்படி கேட்பது என்று ஒரு சிறு தயக்கம். அவனாகவே பேசட்டும் என்று காத்திருந்தாள். அவனும் அவள் மௌனமாகவும் அவளையான முகத்துடன் இருக்கும் அவளை ஓரக்கண்ணால் கவனித்தாள். ஒரு சிறிய உணவகம் வாசலில் நிறுத்தினாள். அவளும் ஒன்றும் பேசாமல் அவனை தொடர்ந்தாள். ஃபேமிலி ரூமில் இருவரும் எதிரெதிரே உட்கார சர்வரிடம் 2 கப் சூடான காஃபி சிறிது நேரம் கழித்து கொண்டு வரச் சொன்னான். அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் சரிதா. அவனாகவே பேச ஆரம்பித்திருந்தாள். ஆமாம், என் அம்மா என்னை பெற்று ஒரு 2-3 நாட்களிலேயே என்னை ஒரு துண்டில் சுற்றி ஒரு பஸ் ஸ்டாப்பில் விட்டு போய்விட்டாள். அப்பொழுது மழை பலத்தமாக பெய்ய யாரோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டு படைத்தவர் என் அழுகை சத்தம் கேட்டு என்னை எடுத்து பார்த்து பக்கத்தில் இருந்த ஆசிரமத்துக்கு எடுத்து சென்றார். பிறகு காவல் நிலையத்திலும் சொல்லி ஜான் சார் தான் என்னை ஆசிரமத்தில் சேர்த்து எனக்கு அடைக்கலம் கொடுத்தார். எனக்கு 1.5 வயது இருக்கும்பொழுது ஒரு பெற்றோர் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் என்னை தத்து எடுக்க வந்தார்கள். ஜான் சாரும் எல்லா சட்ட முறைகளையும் முடித்து என்னை இப்போ இருக்கும் என் அம்மா அப்பாவிடம் கொடுத்து விட்டார். என் அம்மா இன்று வரை எனக்கு ஒரு குறையின்றி என்னை பொத்தி வளர்த்து படிக்க வைத்து இன்று ஒரு பெரிய நிலைக்கு என்னை ஆளாக்கியுள்ளார். என் அப்பா அம்மாவிற்கு என்றும் நான் கடமைப்பட்டவன். எனக்கு 12 வயதில் என் பெற்றோர் எனக்கு உண்மையை கூறினார்கள். முதலில் சில நிமிடங்கள் எனக்கு பதற்றமாக இருந்தது. ஆனால் என் அம்மாவின் அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் நினைத்து பார்க்க என் மனதில் தெளிவு பிறந்தது. இது எல்லாம் கடவுளின் செயல். நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேன். போன வருடம் எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர் என் பெற்றோர். அந்த பெண் வீட்டினருக்கு முதலிலேயே என் தாய் உண்மைகளை கூற வேண்டும் என்று நினைத்தார். அவர்கள் அதையெல்லாம் கேட்டு ஒரு அனாதைக்கு தன் மகளை கொடுக்க மறுத்துவிட்டனர். பிறகு நான் தொழிலில் கவனம் செலுத்தி இன்று நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி கண்கள் சிவக்க தலை நிமிர்ந்து சரிதாவை பார்க்க அவளோ கண்ணில் நீருடன் கவனமாக அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். காஃபியை குடித்து கொண்டே அவளை பார்க்க அவளோ, என்ன அற்பமான மனிதர்கள், இதில் உங்கள் தவறு என்ன இருக்கிறது? பிறப்பு எப்படி இருந்தாலும் உங்கள் வளர்ப்பு எவ்வளவு சிறப்பாக கடவுள் அமைத்து கொடுத்துள்ளார். சாரி சார், உங்களையும் உங்கள் பழைய கசப்பான நினைவுகளையும் கிளறி விட்டேன் என்று கூறினாள். மிகவும் வருத்தமும் பட்டாள். சஞ்சய் அவளை நிமிர்ந்து பார்க்க, சரிதா, என்னை உனக்கு பிடித்துள்ளதா என்று பட்டென்று கேட்டுவிட்டான். சார், இதற்கு என்ன அர்த்தம் என்று அவள் கேட்க, உன்னை நான் என் வாழ்க்கை துணையாக்க ஆசைப்படுகிறேன். உனக்கு சம்மதமா? இப்போவே கூற வேண்டாம், 1 வாரம் டைம் எடுத்துக்கோ என்றாள். அதற்கு அவள் மௌனமாக இருக்க காரில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. இந்த வாரம் நான் பெற்றோரிடம் சென்று கலந்து பேச வேண்டும். பிறகு பதில் கூறுகிறேன் என்றால் தயங்கியபடியே.
அவளை இறக்கிவிட்டு நேராக கடற்கரைக்கு சென்றாள். மனம் குழப்பமாக இருக்கும் வேளைகளில் அலைகளின் ஓசையும் நீல வானமும் தான் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கும். சரியாக கோபியிடமிருந்து கைபேசி வர முக்கியமான அலுவலக விஷயங்களை பேசினாள். எல்லாம் பேசிய பிறகு கடைசியாக கோபி, டேய் மச்சான், அவகிட்ட பேசினியாடா என்றான். என்ற ஒரே வார்த்தையில் பதில் கூற, அதற்கு மேல் கோபி அவனை தொந்தரவு செய்யாமல் கைபேசியை அணைத்து விட்டான். வீட்டிற்கு வந்த சஞ்சய் இரவு நேரமாகிவிடவே அம்மா சாரதா வாசலுக்கும் உள்ளுக்கும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரா, சஞ்சய்க்கு சாப்பாடு எடுத்து வை என்றாள். அம்மா, உன் மடியில் கொஞ்ச நேரம் படுக்கலாமா என்று கேட்டான் சஞ்சய். என்னடா இதுக்கு போய் அனுமதியா கேட்குற என்று அவன் தலையை விரலால் கோதியபடியே தன் மடியில் அவனை படுக்க வைத்து கொண்டாள். சிறிது நேரம் தன் மனபாரம் இறங்கியவுடன், அம்மா நாம் சாப்பிடலாம் என்று கூறி தன் அறைக்கு சென்று குளித்து இரவு ஆடை அணிந்து கொண்டு வந்தான். இட்லியை சாம்பாரிலும் சட்னியிலும் தோய்த்து சாரதாவே அவனுக்கு ஊட்டிவிட்டாள். என்னப்பா சஞ்சய், மனக்குழப்பம் தீர்ந்ததா என்றால் அவன் வாயை துடைத்தபடி. மித்ரா அவனின் எச்சில் தட்டை வாங்கி கொண்டாள். அவன் மறுக்க, அத்தான் தாங்க பரவாயில்லை என்றாள். அவனுக்கு பால் காய்ச்சி கொண்டு வர அதற்குள் சஞ்சய் மாடியிலிருந்த தன் அறைக்கு சென்று விட்டான். சாரதா, மித்ரா, சஞ்சய்க்கு பால் கொடுத்துட்டு வா என்று மாடிக்கு அனுப்பினாள். வெட்கப்பட்டு கொண்டே படி ஏறினாள் மித்ரா. கதவை தட்ட சஞ்சய் யாரு என்று கேட்க, அத்தான் நான் தான் என்றால் மெல்லிய குரலில். சோர்வாக இருந்த சஞ்சய் அவளை பார்த்தவுடன், ஹை மித்து என்று நெருங்கி அவள் விழிகளை நோக்க, அத்தான் பால் என்று டம்ளரை கொடுத்துவிட்டு வெட்கப்பட்டு சிவந்து கீழே இறங்கி ஓடினாள். இதை பார்த்த அம்மா சாரதாவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நாளை சஞ்சயிடம் மித்ராவை திருமணம் செய்ய சொல்லி கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். தன் அறைக்குள் சென்ற மித்ரா சஞ்சய் தன்னை நெருங்கிய விழிகளோடு பார்த்ததை எண்ணி மகிழ்ந்து கொண்டாள். சஞ்சய் பாலை குடித்துவிட்டு கீழே தண்ணீர் எடுத்து கொண்டு போக வர, பாட்டியும் அதே நேரம் தண்ணீர் எடுக்க வர, பாட்டிமா, நம்ம மித்துக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்றான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.